மேட்டுப்பாளையத்துலேருந்து தொடங்கினார். மோடிக்கு ஏற்பட்டனால தான் எடப்பாடிக்கு வரும். கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க, எத்தனை நாள் கழிச்சு சிபிஐக்கு மாற்றினாங்க, அதெல்லாம் ஒரு டேபிள் வச்சுருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள், எது நல்ல ஆட்சி எது நியாயமான ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு முதலமைச்சரை நம்புகிறார்கள், எனவே ஓரணியில் திரள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மரணம் சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சார் சொல்லுவோம்? அதை முதலமைச்சர் சொல்லிட்டாரு, சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது? கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இந்த மாதிரி லாக்அப் பண்ணணும் ஏற்படுற போது எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க, எத்தனை நாள் கழிச்சு சிபிஐக்கு மாற்றினாங்க, எத்தனை நாள் கழிச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு டேபிள் வச்சுருக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள், எது நல்ல ஆட்சி எது நியாயமான ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். ரைட். ஓரணியில் திமுக என்பதை நாங்கள் இதுவரை அணுகிய வரை எப்படி முதலமைச்சர் சென்னையில் பார்த்தாரோ அது மாதிரி நேற்று வந்து மலைப்பகுதியான தாளவாடியில் நான் பார்த்துருக்கேன். எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பார்த்ததில் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் கட்சி என்பதை தள்ளி வைத்துவிட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால்தான் தமிழ்நாடு பத்திரமாக இருக்கும், தமிழருடைய உரிமை காக்கப்படும் என்ற அந்த எண்ண ஓட்டத்தை